அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. 100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 82. எந்திரிச்சவன பல்ல தச்சிட்டு பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு கருப்பனுக்கு நேத்தை காலையிலே சாப்பாடு காலி. கடையில போய் கேட்டா அவன் சாப்பாடு கிடையாது. அதனால நேத்தைக்கு நான் கோழி வாங்க போகும்போது அவனுக்குன்னு தனியா ஒரு பொட்டலம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதான் நேத்தைக்கும் இன்னைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆளுக்கு தின்ன உடனே வயிறு பொஃப்னு ஆயிருதுன்னு நினைக்கிறேன். காலையில சாப்பிட்டது நைட்டோட சாப்பாடே கேட்க மாட்டேங்கான். அப்படியே போய் படுத்து தூங்கிறான். ஆளு வந்த புதுசுல சிக்கன் எல்லாம் கொடுத்தா மோந்து பார்த்துட்டு சி அபிஷ்டு இதெல்லாம் எப்படா திங்கிங்க அப்படின்ட்டு இருப்பான். இப்பெல்லாம் சிக்கனா குடுறா அப்படின்னு தட்டையில இருந்து வாயை போட்டு எடுத்திருப்பான். ஆனா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஆளு பீஃப் கண்டா துள்ளி உதிக்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு சாப்பாடை போட்டுட்டு பிளான்ட் புஷப்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு கால், தம்பி உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு வாப்பா அப்படின்னு. அந்த பார்சல் வேற யாரும் அனுப்பல, நம்ம மாமா தான் அமைச்சிருந்தாரு. இந்த மாசத்துக்கு தேவையான சம்பவத்தை எல்லாம் சென்ட் பண்ணி இருந்தாரு. அந்த பொட்டியில இருந்து நமக்கு தேவையான அற்புதமான சம்பவத்தை எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு அதே பொட்டியில வீட்டுல நிறைய குப்பை இருந்து அதெல்லாம் உள்ளுக்கு தூக்கி போட்டு குப்பையில கொண்டு போட்டுட்டேன். நம்ம வீடியோல ராஜா அண்ணனை பார்த்துட்டு நிறைய மக்கா என்ன ராஜா வீடியோல எல்லாம் வர அப்படின்னு போய் கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு போய் கேட்கதா இருந்தா கேட்க மட்டும் செய்யாதீங்க. ராஜா 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 அந்த பையன் நல்லவன், ரொம்ப அமைதியான பையன், பார்த்து நிறைய டிஸ்கவுண்டா போட்டு கொடு அப்படின்னு கூட 2 பிட்டு சேர்த்து போட்டு விடுங்க, அண்ணனுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அப்படியே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு நேரா ஜிம்மு கிளம்பி போயாச்சு. ஜிம்ல இன்னைக்கு நமக்கு லெக் தான். சொன்ன மாதிரி இப்ப பண்ணிட்டு இருக்க வல்க்ல எனக்கு எதெல்லாம் வீக்கரான மசிலோ அதை தான் கொஞ்சம் போக்கஸா பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில காஃபும் ஒரு வீக்கரான மசில் தான் எனக்கு. என்னோட ஸ்பிளிட்ல வாரத்துல 4 ஒர்க் அவுட் காஃபுக்குன்னு தனியா வருது. அப்ப பாத்துக்கோங்க, இனி ஃபுல்லா பல்க் தான். அண்ணன் ஒரு டார்கெட் வச்சிருக்கேன். அந்த டார்கெட் 8.5 வரை ஃபுல்லா பல்க்ல தான் இருக்க போறேன். பாப்போம் அது எப்படி போகுதுன்னு. நிறைய பட்ஜெட்லாம் வர தேவைப்படும் அதுக்குன்னு. அவ்வளவுதான் மக்களே, நாளைக்கு சந்திப்போம். வரட்டா ஒழுக்க முக்கியம் மக்களே.